2 இயர்ஸா கம்ப்ளீட்டா தெரியும். நானும் இங்க எங்ககிட்ட காமிச்சுட்டு தான் இருக்கேன். நல்ல ரிசல்ட் இருக்கு. எனக்கு இதுல பெருசா ஃபர்ஸ்ட் எல்லாம் இதே இல்லை. அதுக்கப்புறம் நானே அனுபவபூர்வமா ரொம்ப இது பண்ணதுக்கு அப்புறம் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. எங்க நாத்தனார் வந்து திருச்சியில இருக்காங்க. அவங்களுக்கு திடீர்னு ஒரு 3 இயர்ஸ் திடீர்னு ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அவங்களுக்கு அங்க ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தாங்க, எதுவுமே சரியாகல. அதுக்கப்புறம் டெஸ்ட் எல்லாம் எடுத்து டிபி அந்த மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அவங்க பாத்தீங்கன்னா பெட்டு தான். அவங்க எல்லாமே அவங்க பொண்ணுதான் செய்வாங்க. அவங்க எந்திரிச்சு நடக்க முடியாது, என்ன சொல்றது, தூங்க கூட முடியாது. அவங்களால எந்திரிச்சு உட்கார வச்சு தலகால வச்சு இப்படிதான் தூங்குவாங்க. அந்த ஒரு கண்டிஷன்ல இருந்தாங்க. நாங்கெல்லாம் போய் பார்த்துட்டு ரொம்ப அந்த இங்கிலீஷ் மெடிசன் காமிச்சு அவங்களுக்கு கியூர் ஆகவே இல்லை. எங்களுக்கு என்னடா இது திடீர்னு எல்லா டெஸ்டும் எடுக்கிறாங்க, இதுதான் ப்ராப்ளம்ங்கிறாங்க, ஆனா அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் இவங்க கிட்ட நாங்க வந்து சொல்லி வீடியோ கால்ல அவங்க பார்த்து பேசி கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் ஆனாங்க. அது எங்களுக்கு உண்மையாலுமே இவங்க கிஃப்ட் தான் அதை சொல்லணும். அவங்க எல்லாம் ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டாங்க. அவங்க ரொம்ப அவங்க பொண்ணெல்லாம் ரொம்ப அந்த பொண்ணு அப்ப வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். அவதான் எல்லாமே 12th எக்ஸாமுக்கு கிளம்புறா. அவங்க அம்மாக்கு மென்சஸ் ஆயிடுச்சு. அவசரமா பேடெல்லாம் வச்சு அவதான் எல்லாமே செய்வா. அது உண்மையாலுமே எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன சொல்றது, அந்த அளவுக்கு வருது. ரொம்ப நல்லா எங்களுக்கு எல்லாமே ஓகே. எங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நாங்க இங்க சஜஷன் பண்ணுவோம். நீங்க பாருங்க கியூர் ஆகும் அப்படின்ட்டு இதான் செய்வோம். கோவிட் டைமும் அப்படிதான் எங்களுக்கு வந்துருச்சு. எங்களுக்கு, எங்க ஹஸ்பண்டுக்கு, எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு வந்துருச்சு. அப்புறம் இவங்க தான் பார்த்து நாங்க இதெல்லாம் எதுவும் பண்ணல, தனியாவே இருந்து இல்ல ஆயிடுச்சு. எங்களுக்கு தெரிஞ்சு என்ன நிறைய பேருக்கு நாங்களும் வந்து இங்க பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்கு, நீட்டா கியூர் ஆயிடும், எந்த ஒரு இது இல்லாம. அது ரொம்பவுமே எங்களுக்கு அலர்ஜியா இருக்கட்டும், லைஃப் ஸ்டைலா இருக்கட்டும், ஓவியருக்கு அவ்வளவு நீங்க செட் பண்றதுதான் எங்களுக்கு. நான் இவ்வளவுதான் ஒர்க் பண்ணுவேன், இல்ல இதனால முடியாதுனாலும் முடியாது, இல்ல யாராலையுமே முடியல ஆனா உங்களால முடியும் நான் நம்பி நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா ரிசல்ட் கண்டிப்பா நம்பணும். நம்பிக்கை வேணும். நம்மளுக்கு கியூர் ஆகும் ஓகே அப்படின்னு மனசுல இது பண்ணிக்கலாம். ஆனா அது நம்பிக்கை வர்ற அளவுக்கு இங்க இருக்கு. அதனால நம்பாம இருக்க மாட்டாங்க யாருமே. டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்கலாம் நீங்க.